மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். சிவசக்திகளாய் அவர் சேவை செய்வோம், சிவசக்திகளாய் அவர் சேவை செய்வோம். பாங்காகவே வாழ்ந்திடுவோம், தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். சக்திகள் வளர்த்து கொண்டே பேரானந்தமாக வாழ்ந்திடுவோம், அஷ்ட சக்திகள் வளர்த்து கொண்டே பேரானந்தமாக வாழ்ந்திடுவோம். நஷ்டமோக நினைவில் இருந்து, நஷ்டமோக நினைவில் இருந்து நாளும் கடமைகள் செய்திடுவோம், தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். வேதங்கள் சாத்திர சாரத்தினை வேண்டிய நேரத்தில் அளித்து விட்டார், வேதங்கள் சாத்திர சாரத்தினை வேண்டிய நேரத்தில் அளித்து விட்டார். வேதங்கள் இன்று ஆத்மா என்று, வேதங்கள் இன்று ஆத்மா என்று அனைவரும் உணர்ந்து நினைவு செய்வோம், தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். பாண்டவ கௌரவ போரினிலே பாண்டவர்கள் நாமே வெல்கின்றோம், பாண்டவ கௌரவ போரினிலே பாண்டவர்கள் நாமே வெல்கின்றோம். மாண்டவர் கௌரவர் மாயையின் குழந்தை, மாண்டவர் கௌரவர் மாயையின் குழந்தை, தீய குணங்களில் வீழ்ந்தனரே, தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். சிந்தனை சக்தி தெளிவு பெற சீரிய நெறியில் வாழ்ந்திடுவோம், சிந்தனை சக்தி தெளிவு பெற சீரிய நெறியில் வாழ்ந்திடுவோம். பந்தங்கள் நீக்கி பாவங்கள் கழிய, பந்தங்கள் நீக்கி பாவங்கள் கழிய பரம்பொருள் சிவனை நினைப்போமே, தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். சிவசக்திகளாய் அவர் சேவை செய்வோம், பாங்காகவே வாழ்ந்திடுவோம், தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். குட் ஈவினிங். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வரலட்சுமி சிஸ்டர்.
ஓம் சாந்தி. ஸோ நம்ம தேங்க்யூ. இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. சகோதரி வரலட்சுமி கடந்த 31 ஆண்டுகளாக இந்த ராஜயோக பயிற்சியில இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கறாங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் ஞான ஒளியை ஏற்றி வைப்பதில் ஒரு கருவியாக இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு வந்தது நம்முடைய பாக்கியம். அவங்க மூலமா நிறைய ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எல்லாரும் வரலட்சுமி சிஸ்டருக்கு ஓம் சாந்தி சொல்லலாமா? ஓம் சாந்தி சிஸ்டர். எல்லாருக்கும் ஓம் சாந்தி. எல்லாருக்கும் வணக்கம். சிஸ்டர் இன்னைக்கு நமக்கு சங்கரரை பற்றிய ஆன்மீக ரகசியங்களை விளக்க போறாங்க. சிஸ்டரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்க இந்த பக்தியோடு இணைந்த பல விஷயங்களோட ஞானம் நிறைய இருக்கு அவங்க கிட்ட. பல மதங்களோட அவங்களோட புனித நூல்களையும் படிச்சு அதனுடைய ஆழமான ரகசியங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சிவதந்தை என்ன சொல்லி தராரோ அதோட கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு அருமையான ஆன்மீக விருந்து நமக்கு கொடுக்க போறாங்க. வெல்கம் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். உங்க எல்லாருக்குமே இதயத்திலிருந்து நான் சந்தோஷமான வாழ்த்துக்களை முதல்ல சொல்றேன். எதனால இந்த வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் தோன்றிய காலம் அப்படின்னு உலகத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து எத்தனையோ மனித ஆத்மாக்கள் இந்த பூமியில அவரவர்களுடைய பார்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதிலும் குறிப்பா எல்லா தலைமுறையா நினைவுல இருக்கிற சிலர் இருப்பாங்க. தலைமுறையா 1000 வருடங்கள் கடந்தும் சிலருடைய பெயர்கள், அவர்களுடைய காரியங்கள் இந்த உலகத்துல நிலைச்சு இருக்கு. அப்ப அவர்கள் என்ன பாக்கியம் பண்ணியிருப்பாங்க? இன்னைக்கு சுமார் 850 கோடி ஆத்மாக்கள் இன்னைக்கு உலகத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவரவர்களுடைய பாகத்தை. இப்ப இதுல வந்தவங்க யாரு, இருந்தது யாரு, போனது யாருன்னு தெரியாம எவ்வளவு கோடி பேர் பிறந்து வாழ்ந்து மறைந்து அடையாளம் எதுவும் இல்லாம போறவங்க தான் அநேகம் இந்த உலக நாடகத்துல. ஆனால் 1000 வருடங்கள் கடந்தாலுமே பல தலைமுறைகளாக நினைவில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புத்தர், கிறிஸ்து, முகம்மது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர், ஆதிசங்கரன், இப்படி நிறைய பேர் மனிதர்களுடைய மனங்கள்ல மட்டும் இல்ல, அவர்கள் காட்டிய வழியில இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர்கள், லட்சக்கணக்கான பேர்கள் அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவர்களுக்கும் முன்னோடிகள், அவர்களுக்கும் மூதாதையர்கள், இப்ப நாம குறிப்பிட்ட இவ்வளவு பெயர் புகழ் வாய்ந்தவர்கள், பல அரசர்கள், பல சாதனையாளர்கள் பலர் இருக்காங்க, சொல்ல முடியாது. ஆனால் தலைமுறையாக நினைவுக்கு வரவங்கன்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இவர்களுக்கும் முன்னோடிகள், பூர்வஜர்கள், மூதாதையர்கள் அப்படின்னு சொன்னா அதை 33 கோடி தேவாத்மாக்கள்னு தான் சொல்லணும். அந்த 33 கோடி தேவாத்மாக்களை உருவாக்குறவங்கன்னு அவர்களை விட உயர்ந்தவர்கள் இருக்காங்க இந்த உலக நாடகத்துல. ஆனால் அவங்க உலகத்துக்கு முன்னாடி பிரசித்தமா தெரிய போறாங்க. இனிமே இதுவரைக்கும் ரகசியமா குப்தமா இருக்காங்க, சாதாரண ரூபத்துல இருக்காங்க. 33 கோடி தேவர்களை உருவாக்குறவங்க. அப்ப அவர்களுக்கு எந்த அளவுக்கு கௌரவம் கொடுக்கணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். அவங்கதான் பாபாவினுடைய குழந்தைகளாக சங்கம யுகத்தில் வந்திருக்கக்கூடிய இறைவனின் செல்ல குழந்தைகள், கண்மணிகள். இப்ப யாருன்னு நமக்கு புரியுது இல்லையா? இங்க வந்திருக்கிற நீங்க தான் அது, உங்களுடைய மகிமைதான் அது. ஆனால் நீங்க குப்தமா இருக்கிறீங்க, உங்களுக்கே நீங்க யாருன்னு தெரியாது. புராணத்துல கூட ஹனுமானுக்கு ஒரு வார்த்தை உண்டு. ஹனுமானுக்கு எவ்வளவு பலம்னா சிவஸ்வரூபம்னு சொல்லப்படுது. சிவனும் சக்தியும்
இணைந்த ரூபம்தான் ஹனுமான். அவதாரம்னு சொல்லப்படுது ஹனுமானை கூட. ஆனா அவர் கூட தன்னை எப்பவுமே சாதாரணம்னு தான் புரிஞ்சிருப்பார். தான் ஒரு சாதாரணமான ஒரு குரங்கு தானே, அந்த அளவுக்கு தான் அவர் தன்னை பற்றி நினைச்சிருப்பார். ஆனால் மத்தவங்க அவரை பற்றிய ஒரு ஆற்றல், அவருடைய ஆற்றல் எப்படி, வீரியம் என்ன, மதிப்பு என்னன்றது தெரிந்த சிலர் அவருக்கு நினைவுபடுத்துவாங்களாம். நீங்க யாரு தெரியுமா அப்படின்னு. அஷ்டமா சித்தியில உங்களை போல உண்டா அப்படிலாம் சொல்லும் போது அந்த நினைவு, சுய உணர்வு, மறந்த உணர்வை அவருக்கு யாராவது நினைவுபடுத்தும் போது அந்த ஆற்றல் வெளிப்படுமா அவருக்கு. அதுதான் ஹனுமானுடைய ஒரு வாழ்க்கை. இப்போ நாம எல்லாரும் அதேதான். நம்ம எல்லாரும் யாருன்றது நம்ம எல்லாரும் மறந்து போயிருக்கோம். சாட்சாத் இறைவன் ஞாபகம் படுத்திட்டு இருக்காரு நமக்கு. நீ குழந்தைகளே, நீங்கெல்லாம் யார் தெரியுமா? நேரடி வாரிசுகள். உலகமே எவ்வளவு சிரமப்படுறாங்க பக்தியில. இன்னைக்கு 3ஆம் உலகப் போர் வர்றதுக்கு காரணம், இன்றைக்கு இவ்வளவு யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் அதாவது ஒரு மதத்துக்கான சண்டைகள். ஆனாலும் பாபா சொல்றாங்க, மதம்ன்றது என்ன, என் மதம் பெருசு, என் கடவுள் பெருசுன்னு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கடவுள் யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது. உலக யுத்தமே வர்றதுக்கு காரணமான அவரவர்கள் பாதையில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை அது உயர்ந்ததுன்னு அவங்க கடவுள் பேராலதான் இன்னைக்கு 3ஆம் உலக போரே வரப்போகுது. ஆனா கடவுள் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்கெல்லாம் யாரு தெரியுமா? அந்த கடவுள் நேரடியா உங்களுக்கு ஜென்மம் கொடுத்திருக்கிற. போக போக தெரியும். எப்படி இருளிலிருந்து இருந்து சூரிய உதயம் ஆகுதோ, போக போக அதனுடைய ஒளியும் சக்தியும் எப்படி அதிகரிக்குமோ, அப்படித்தான் பாபாவினுடைய சக்தி உங்களுக்குள்ள பெருகிறத நீங்க போக போக பார்க்க முடியும். இந்த உலகத்துக்கு முன்னாடி பரமாத்மா தந்தை நம்ம எல்லாரையும் சாட்சாத்காரம் செய்ய வைக்கிற காலம் ரொம்ப அருகாமையில் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தருமே சங்கரனுடைய ரூபம். மாஸ்டர் பிரம்மாக்கள் நீங்க எல்லாரும், மாஸ்டர் விஷ்ணு, நாம எல்லாருமே சங்கரனுடைய ரூபம். நம்ம எல்லாருடைய ஒட்டுமொத்த உருவம்தான் அந்த சங்கரன்றது. அந்த ரூபம் எங்க இருக்கு அப்படின்னா சூட்சுமத்துல இருக்கு. ஸ்தூலமா என்ன இருக்கு? சாதாரண மனித ரூபம் இருக்கு. நம்ம புத்தி, அதாவது அறிவுன்னு சொல்லக்கூடிய புத்தி, எண்ணம்னு சொல்லக்கூடிய மனம், கேரக்டர் அல்லது குணம்னு சொல்லக்கூடிய சம்ஸ்காரம், இதெல்லாமே ரொம்ப சாதாரணமா இருக்கிறத நாமே உணர்றோம். நாம் போய் இதாவேனா அந்த ஒரு எவ்வளவுதான் ஞானம் சகோதரிகள் முயற்சி செய்து ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாட்டோட கொடுத்தாலும் ஒரு பக்கம் இவங்க சொல்றது எல்லாமே சத்தியம்தான்னு உணர்றீங்க. இன்னொரு பக்கம் நான் போய் தேவதையாவேனா, நான் எவ்வளவு சாதாரணமா இருக்கேன், எவ்வளவு குணம் இழந்திருக்கேன், எனக்கு எந்த பலமும் இல்லை, என்னை விட பெட்டர் பீப்புள் வெளியே இருக்காங்க, அப்படி எல்லாம் நினைக்கிறது இன்னொரு 50%. ஆனால் இது எல்லாமே மறைந்திருக்கு. இது வெளியே வரணும். சிவபெருமானுடைய கடமைகள் 5ன்னு சிவபுராணம் சொல்லுது. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். இந்த 5ம் சிவனுடைய காரியம்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு படைத்தல், காத்தல், அழித்தல் பற்றி தெரியும். திரிமூர்த்தி மூலமாக இறைவன் அதை செய்விக்கிறார். அவர்கள் மூலமாக உலகத்திற்கு இந்த திரிகாரியங்களை செய்விக்கிறார்னு நமக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த அருளல், மறைத்தல் இறைவனுடைய வேலை. அது அவர்கிட்ட இருக்கு. நம்ம தலையெழுத்து எல்லாமே நம்முடைய தந்தை கிட்ட இருக்கு. அதை அவர் செய்தே செய்வார். நீங்க ஆகியே ஆவீங்க. எப்படின்னா அருளல் அந்த பார்ட்டு உலகத்துல எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்திக்கு போறது மட்டும்தான் இருக்கு. ஆனால் இறைவன் கூடவே வாழக்கூடிய அருள் கிடைத்தவர்கள் நாம. பேரின்பம் அப்படின்னு சொல்றது இத. உலக பாக்கியம், சிற்றின்பம். சிற்றின்ப பாக்கியம் இறைவன் அவங்களுக்கு கொடுக்கிறார். பேரின்ப பாக்கியம் நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். அதே மாதிரி மறைத்தல், நம்ம கிட்ட என்னெல்லாம் நம்முடைய இயல்புக்கு மாறான குணங்கள் இருக்கு, இன்னைக்கு பலகீனங்கள் இருக்கு, ஒரு குற்றங்கள், குறைகள், தோஷங்கள், பாவங்கள்,
சிறுமைகள், இதெல்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்கு? எல்லாம் நீங்கும். நீக்குபவர் அவர்தான். ஒளி வந்த உடனே இருள் மறைகிற மாதிரி பரமாத்மா தந்தையினுடைய நினைவு நமக்குள்ள அதிகமாக அதிகமாக, அவருடைய ஞானத்தின் ஒளி நமக்குள்ள அதிகமாக அதிகமாக நம்முடைய ரூபம் வெளிப்படும். ஒரு மூர்த்தி செய்யறாங்க கோயில்ல, அந்த மூர்த்தி செய்யறதுக்கு கூட ஒரு பாறை, அது ஒரு மலை பாறை, ஒரு கல். அந்த கல்ல அவங்க ஒரு கொத்தனார், ஒரு சிற்பி அதை சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒளியில, சின்ன ஒளி, அதுல சின்ன ஒரு அப்படி தட்டி எவ்வளவு அழகான ஒரு மூர்த்தி தயாராகுது. அதுக்கு எவ்வளவு பூஜைகள் நடக்குது. அதுக்கு பிறகு லட்சக்கணக்கான மனிதர்கள் கியூ நிக்கிறாங்க அதை தரிசனம் பண்றது. அப்ப அந்த மூர்த்தி ரெடி ஆகுறதுக்கு நேரம் பிடிக்குது இல்லையா? அந்த மாதிரி நாமும் சைத்தன்யமா, அதாவது உள்ளுக்குள்ள இருந்தே தயாராகிறதுக்கு நேரம் நாம எடுத்துக்கிறோம். ஆனா பாபா சொல்றார் செகண்ட்லயே அடையலாம், அவ்வளவு சுலபமா சொல்றார். நம்ம இந்த குழப்பங்களுக்கு உள்ள போற அளவுக்கு நேரத்தை நீட்டிக்கிறோம். குழப்பங்களை அப்படியே தள்ளி வச்சுட்டு இந்த சத்திய சிந்தனையை நாம செய்தோம் அப்படின்னு சொன்னா நாம அவ்வளவு வேகமா அந்த நிலையை அடைவோம். நமக்கு அதெல்லாமே எதிரில் இருக்கிற பொருள் எப்படி தெளிவா தெரியுதோ அந்த மாதிரி நம்முடைய வருங்காலம், இந்த ஜென்மத்தின் பாக்கியம் நமக்கு யாரு கிடைச்சிருக்காங்கன்ற அந்த பேரானந்தம், இதெல்லாம் நீங்க அடைஞ்சே அடைவீங்க. இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, இது ஆழ்ந்த ரகசியமான உண்மைகள். இன்றைக்கு தலைப்பு சகோதரி கொடுத்திருக்கிறது சங்கரன் யார்? சங்கரனுடைய அந்த தோற்றம் ஏன் அப்படி இருக்கு? திரிமூர்த்திகள் தோற்றம் ஏன் வேற மாதிரி இருக்கு? அவர்கள் தோற்றத்திற்கும் அவர்கள் காரியத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்றதுதான் ஞானம்ன்றது. அது தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அந்த மாதிரி ஒரு அடையாளங்களை கொடுத்தது பக்தி. பக்தின்றது பாவிச்சுக்கிறது. அத ஒரு குழந்தைகளுக்காக நாம ஒரு உவமையை சொல்றோம் இல்லையா? ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக ஒரு உவமையை சொல்ற மாதிரிதான் பக்தி. அதன் உண்மையை சொல்றதுதான் ஞானம். இப்போ உதாரணமா சரஸ்வதி, லக்ஷ்மி, கணபதி, இவங்கெல்லாம் பிரம்மா, இவங்கெல்லாம் தாமரை மலர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எல்லாம் நம்ம படங்களை பார்க்கிறோம். ஆனா நிஜத்துல தாமரை பூ மேல யாராவது உட்கார்ந்துக்க முடியுமா? அன்னப்பறவை மேல உட்கார்ந்து இருந்தாங்க, ஒரு சுண்டெலி மேல உட்கார்ந்து இருந்தாங்க, ஒரு மயில் மேல உட்கார்ந்து இருந்தாங்க. 10 கைகள் இருந்தது, 18 கைகள் இருந்தது, அப்படியெல்லாம் பல முகங்கள் இருந்தது, பல தோள்கள் இருந்தது. விக்ரம ரூபம்னு பாத்தீங்கன்னா கணக்கில்லாத முகங்கள், கணக்கில்லாத புஜங்கள், திரிவிக்ரம ரூபம்னு சொல்லுவாங்க பக்தியில அத. அப்போ இதெல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிற ஆற்றல்களை இந்த மாதிரி சித்திர ரூபத்துல பக்தி மார்க்கத்துல செய்திருந்தாங்க. ஆனா அதற்கு அர்த்தம் புரியாது. பக்தர்கள் கொடுக்கிற அர்த்தம் பாவனைகளால் ஏற்படக்கூடியது. இங்க நாம நிஜத்திலேயே அந்த உருவத்தை அடையிறோம். இது எல்லாமே சூட்சுமத்துல. ஏன்னு சொன்னா ஆத்மான்றது கண்ணுக்கு தெரிகிற வெளிப்பொருள் கிடையாது. உடல் தெரியும். அந்த உடலுக்கே எஜமானன் உள்ள அவன் சூட்சுமத்துல இருக்கிறான். அதனால இந்த சங்கரன் அப்படின்னு சொன்னாவே சம்ஹாரம் செய்விக்கிறவன் அர்த்தம், அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம். சங்கரன் அழிக்கும் காரியம் பண்றாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க உலகத்துல. பக்தியில அப்படிதான் சொல்றாங்க. ஆனால் எதை அழிக்கிறவர் அது தெரியாது. உலகத்தையே அழிக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்போ உலகமே அழிக்கப்பட வேண்டியதா மாறும்போதுதான் சங்கரன் அதை அழிப்பார்ன்றது அங்க ஒரு பொருள் இருக்கு இல்லையா? ஏன்னா இறைவன் தான் உலகத்தை படைக்கிறார்னா, அப்ப படைக்கிறது எதனால படைச்சாரு? நல்லா வாழ்ந்து வளம் பெற்று நல்லா இருக்கட்டும் தானே உலக உயிர்களை படைக்கிறாரு. மறுபடியும் அவங்கள பாலனை பண்றாருன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த சிரமம் வராம சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு தானே பாலனை செய்யறது. அப்ப அழிக்கணும்னா என்ன அர்த்தம்? எதை அழிப்போம்? இப்ப நாமே வாங்கிட்டு வருவோம் ஒரு பொருளை, நாமே அதை அழிக்கிறோம், தூக்கி வீசுறோம் அப்படின்னா எந்த பொருளை வீசுவோம்? நமக்கு பயன்படாத ரீதிக்கு போகும்போதுதான் அது வீட்டை விட்டே வெளியேறும் எந்த ஒரு பொருளுமே. இந்த உலகத்தையே அழிக்கிறார் சங்கரன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகமே அது பயன்படாத ரீதியில இருக்கிறதுனாலதான் அதை அழிக்கிறதுன்னு அர்த்தம். வெறும் அழிக்கிறது மட்டும் இல்ல, உருவாக்குறதும் இறைவனுடைய காரியம்தான். எதை உருவாக்குகிறார், எதை அழிக்கிறார்?
இந்த திரிமூர்த்தி மூலமாக பரமாத்மா சிவன் என்ன காரியம் செய்யறாருன்றதுதான் ஞானம். இதுதான் திரிமூர்த்தி ஞானம். இந்த திரிமூர்த்திக்கும் தந்தையா இருக்கிற ஒரு சிவபெருமான் அப்படின்னு சொல்றது. ஆனால் பக்தி மார்க்கத்துல சிவபெருமானை சங்கரனாக உருவாக்கம் செய்திருக்காங்க. பரமாத்மா நிராகாரம்னு உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் சொல்லுது. எல்லா மதங்களும் சொல்லுது, உபனிஷத்து சொல்லுது, வேதம் கூட பரபிரம்மம் பிரம்மம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துது. எல்லா புராணங்களும் ஒவ்வொரு தேவதா மூர்த்திகளை கொண்டாடினாலும் பரமாத்மான்ற அல்டிமேட் ஒரு சுப்ரீம் எனர்ஜிய இறைவன் ஒத்துக்குது. அதே எனர்ஜியை தான் இஸ்லாமும் மற்ற அந்நிய தர்மங்களும் அந்த மூல பரம்பொருளைத்தான் இறைவன் ஒத்துக்கிறாங்க. அந்த மூல பரம்பொருள் தான் நம்முடைய சொந்த தந்தை, நமக்கு தினம் பாடம் கத்து கொடுக்கிற ஆசிரியர். நம்ம இப்போ இந்த பாவ உலகத்திலிருந்து முழுவதுமா கணக்கு வழக்குல இருந்தெல்லாம் விடுவித்து சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து நமக்கு எது முழுமையான சுகமோ, எது முழுமையான அமைதியோ, எது முழுமையான சந்தோஷமோ, எது முழுமையான எங்க ஆரோக்கியம் இருக்கு, முழுமையான ஆயுள் எங்க இருக்கு, நல்ல உறவுகள் எங்க இருக்கு, இந்த ஒரு மாசில்லாத ஒரு வாழ்க்கை எங்க இருக்கு, அந்த பாக்கியத்தை ஜென்ம ஜென்ம யோக க்ஷேமத்தை நான் தருவேன் என்னை நேரடி சரணடைந்தால் அப்படின்னு பகவான் வாச்சா கீதையில இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த பாக்கியத்தை அடைய வந்திருக்கிறோம் நாம எல்லாருமே இங்க. அந்த ரீதியில எதை அழிப்பார், இன்னைக்கு அழியிற காரியங்களை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தி என்ன கேட்கிறோம், படிக்கிறோம், அழிவுக்கான காரியங்களை தான் பார்க்கிறோம். எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் அழிஞ்சு போன்னு சாபம் கொடுக்கறத பாக்குறோம். நல்லா இருங்கன்னு வாழ்த்துறது பேரளவுக்கு இருக்கு, வாயளவுக்கு இருக்கு. ஆனா உள்ள மனசுல எல்லாம் கெட்டு போகட்டும்னு யோசிக்கிற அந்த ஒரு மாயாவனுடைய ரூபம், அசுர ரூபம் வளர்ந்து போயிருக்கு. இதை உள்ளத்தில் இருக்கிற இந்த அசுரத்தனத்தை இறைவன் அழிக்கிறார். இந்த உள்ளத்துல இருக்கிற அசுரத்தன்மை அழிந்து தூய தன்மை, இறைத்தன்மை நமக்குள்ள சிருஷ்டிக்கிறார். அதை பாலனையும் செய்விக்கிறார். அப்படி செய்த பிறகுதான் இந்த பதித்த உலகம் பரிவர்த்தனை ஆகும். அழியும்னு சொன்ன மாற்றம் அடையும்னு அர்த்தம். இதை நீக்கி பழைய வீட்டை, இடிந்து போற நிலையில இருக்கிற பழைய வீட்டை இடித்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல பலமான கட்டிடத்தை எழுப்புற மாதிரி புதிய உலகத்தை உருவாக்க பாபா வந்திருக்கிறார். இப்போ சங்கரன் யார் அந்த கேள்வி எல்லாருக்குமே அந்த சித்திரங்களை பக்தியில பார்த்திருப்போம். பொதுவா என்ன பார்க்கிறோம், நீங்க சொல்லுங்க. சங்கரனுடைய உருவம் எப்படி இருக்கு, நீங்க பார்த்திருக்கிறீங்க இல்லையா பக்தி மார்க்கத்துல? சொல்லுங்க. அது பக்தர்கள் பக்தியில பாவனையால உருவாக்கப்பட்ட உருவம். அது உண்மையிலான சங்கரன் நாம எல்லாருமே அப்படின்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு சங்கரனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதனுடைய உண்மையான ரகசியம் என்னன்னு நாம பார்ப்போம். கழுத்துல பாம்பு இருக்கும் சிஸ்டர். தலையில தண்ணி கங்கை தண்ணி விழற மாதிரி இருக்கும். அவர் முன்னாடி லிங்கம் இருக்கு. அவர் முன்னாடி லிங்கம் இருக்கு. நீங்க யாராவது இந்த பாயிண்ட்ல எழுதிக்க முடிஞ்சா எழுதிக்கோங்க, ஒன்று விடாம நம்ம பார்க்கலாம். அவர் முன்னாடி லிங்கம் இருக்கு, புலித்தோல் அணிந்திருக்கிறார், அவர் தலையில் கங்கை இருக்கு, பாம்புகளை அணிந்திருக்கிறார், பிறை நிலாவை சூடி இருக்கார், தவக்கோலத்தில் இருக்கிறார். தவ கோலத்தில் இருக்கிறார். இன்னும் என்னென்ன நினைவு இருக்கு சொல்லுங்க. சங்கரனுடைய தோற்றத்துல சொல்லுங்க. நெற்றியில் அவருடைய அணிஞ்சிட்டு இருக்கிறது அந்த கண், மூன்றாவது கண் இருக்கு. மூன்றாம் கண் நெற்றியில் இருக்கு. ஒரு கையில சூலமும் உடுக்கையும் வச்சிருக்கு. ஒரு கையில திரிசூலம் வச்சிருக்காரு. நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், ஆசீர்வாதம் பண்றாரு. இது ஒண்ணு விடாம நினைவுபடுத்துங்க. இப்ப யார் யார் எது சொன்னீங்க, உங்க வார்த்தைகளை ஏதாவது விடுபட்டா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். உடுக்கை வைத்திருக்கிறார், அக்னியை ஏந்தி இருக்கிறார், தலையில பிறை இருக்கு, நிலா பிறை இருக்கு பார்த்தோம். அப்புறம் வேற என்ன சங்கரன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டிருக்கிறார். ருத்ராட்ச மாலை அணிந்திருக்கிறார், ருத்ர தாண்டவம் ஆடுகிறார். தலையில ஜடாமுடி, ஜடாமுடி, விரிந்த ஜடாமுடியோடு இருக்கிறார். இல்லைன்னா
விரிந்த ஜடாமுடின்னா நடராஜ கோலம்னு பாக்குறோம். அது தாண்டவம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனந்த தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு 64 தாண்டவங்கள் சங்கரனுடைய தோற்றத்தில் காட்டப்பட்டிருக்கு. மற்றபடி ஜடாமுடி, அதாவது முடிந்த முடியோடவும் இருக்கிறார். விரித்த சடையும் இருக்குது. விரித்த சடையும் பால் போல் வெந்நீரும் அப்படின்லாம் பாடல் இருக்கு இல்லையா தமிழ்ல. அப்புறம் சாம்பல் பூசி இருப்பாரு இல்லையா? ஆமா, பிணத்தின் சாம்பலை பூசி இருப்பார். சுடுகாட்டின் சாம்பலை உடல் முழுக்க பூசி இருப்பார். அப்புறம் எல்லாத்துக்கும் பொருள் பார்ப்போம். முதல்ல உங்க நினைவுல வர்றதெல்லாம் சொல்லுங்க. நான் உடுக்கை சொன்னேன், அக்னியை சொன்னேன். நானு சங்கு ஊதுற ஒரு தோற்றம் கூட இருக்கும் சங்கரனுக்கு. எப்போதுமே தியான ரூபத்தில் ஒரு சகோதரர் சொன்னார் தவத்தில் இருப்பார் அப்படின்னு. மற்றபடி இந்த எல்லா அலங்காரங்களும் உங்களுடையதுதான். கங்கை முடி தலையில இருக்கும். இமயமலையில உட்கார்ந்து இருப்பார். அப்படியே இருக்கு இல்லையா? இமயமலையில இருக்கார், வாசம் பண்றார். கைலாய மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கைலாய மலை. ஆமா, கைலாயம். இமயமலையில இருக்கிற கைலாஷ் பர்வத். தண்டத்து மேல கையை ஊன்றி உட்கார்ந்து இருப்பார். ஆண் பெண் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் சிஸ்டர். அர்த்தநாரீஸ்வரர் இல்ல, அவங்க தனித்தனியான்னு சொல்றாங்களே. தனித்தனி இல்ல, ஒரே உடம்புக்குள்ள இந்த பக்கம் ஆண், இந்த பக்கம் பெண். சிவன் சக்தி. அதற்கு பேர் தான் அர்த்தநாரீஸ்வரர். ஆமா, சிவசக்தி ரூபம் அப்படின்னு சொல்றது, அர்த்தநாரின்னு சொல்றது. அந்த அர்த்தனா எல்லாமுமே நம்முடைய நிழல்கள் தான். அப்புறம் முக்கியமா இன்னொன்னு மறந்துட்டீங்க, அவருடைய கழுத்தில் விஷம், நீலகண்டன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இல்லையா அவருக்கு? கழுத்தில் நீளமா விஷம் இருக்கும் இல்லையா? ஆலகால விஷத்தை கழுத்தில் நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, பார்வதி நிறுத்திட்டாங்க அப்படின்லாம் புராணங்கள் சொல்லுது. சிஸ்டர், உடம்பு முழுக்குமே ஒரு நீளம் இருக்குல்லைங்க சிஸ்டர் அவருக்கு? இல்ல, சிவபெருமான் அனல் போன்ற உருவம்னு தான் புராணங்கள் சொல்லுது. நீல நிறம் பார்வதியுடையது, செக்க சிவந்த நிறம் சங்கரனுடையதுன்னு தான் பொன்னார் மேனியனே அப்படிதானே சொல்றாங்க. பொன்னார் மேனியனே, வெரி குட். பொன்னார் மேனியனே. நீல வண்ணம் பொதுவா கண்ணனுக்கு சொல்லப்படுது. விஷ்ணு, கிருஷ்ணன், அதுக்குதான் ராமன் அப்படி சொல்லுவாங்க. பொன்னார் மேனியனேன்னு தான் சொல்லுவாங்க. தங்கம் போன்ற பிரகாசமான உடல், அதுதான் சொல்லுவாங்க. ஜோதியே ஒளிவாய் அருவாய், அதுக்கப்புறம் உரு அருவம் இல்லாம எல்லா நிலையிலயும் லிங்க வடிவத்திலையும் இருக்கு. அது சிவபாபாவுக்கு சொல்றது. அது அருவம், உருவம், அரு உருவம் அப்படின்னு 3 உருவங்களில் சிவபெருமானை சொல்றது. அதுல உருவம்னு சொல்றதுதான் இந்த சங்கரன். புரியுதுங்களா? உருவம்னு சொல்றது சங்கரனுடைய இது. அருவம்னு சொல்றதுதான் நிராகாரம். அரு உருவம்னு சொல்றதுதான் லிங்க ரூபம், ஜோதி ஸ்வரூபம் இல்லையா? ஜோதியின் உருவம் தான் லிங்கம். உங்க கட்டை விரல அப்படியே பாருங்க. அந்த கட்டை விரல முதல் அங்குஷ்டான்வாங்க. அங்குஷ்டம் அப்படின்னா அந்த ரெட்டை கோடு இருக்கு இல்லையா உள்ளங்கையில, அந்த கட்டை விரல்ல, அத முதல் அங்குஷ்டம் அப்படின்னு. அது பாருங்க, லிங்கம் மாதிரியே இருக்கா? கட்டை விரலுடைய முதல் பாகம் எப்படி இருக்கு? மேல் பாகம் ஒரு லிங்கம் மாதிரியே இருக்கு. அப்படியே பாருங்க, அது எரியக்கூடிய ஜோதியின் வடிவமாவும் இருக்கா? ஜோதி அப்படிதான் எரியும். அதனாலதான் அந்த ஜோதியின் வடிவத்தை தான் லிங்க ரூபத்துல குறிப்பிட்டாங்க. பக்தி மார்க்கத்துல இந்த கட்டை விரல்ல தான் பரமாத்மானும் குறிப்பிட்டாங்க. ஆள்காட்டி விரலை ஆன்மான்னு குறிப்பிட்டாங்க. அந்த கட்டை விரல் அந்த ரூபம் லிங்க ரூபம், அதாவது எரியக்கூடிய ஒளியின் ரூபத்தை தான் லிங்கமாக உருவாக்குனாங்க பக்தி மார்க்கத்துல. டாபிக்குள்ள போகலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லி இருக்கீங்க. இப்போ சங்கரன்ற உருவமே ஒரு தபஸ்வியின் உருவம், தபஸ்யா ரூபம். அது தண்டத்தின் ஆதாரத்துல சகோதரி சொன்னாங்க இல்லையா, ஒரு தண்டத்தை ஒரு யூ ஷேப்ல இருக்கும்,
அந்த யூ ஷேப்பு கீழே ஒரு கம்பு மாதிரி இருக்கும். அதுல இடது கையை ஊன்றி உட்கார்ந்து தவம் பண்றது ரிஷி முனிகளினுடைய தோற்றம் அது. அதைத்தான் நாம என்ன சொல்றோம், ஞான தண்டம் அப்படின்னு சொல்றோம். ஞானத்தின் ஆதாரத்துலதான் தவமே இருக்கு. ஞான தண்டம் இப்போ ஒரு சகோதர ஆத்மா சொன்னீங்க இல்லையா, வேல் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது முருகன் கையில இருக்கிற வேல். அந்த வேல்ல கூட பாத்தீங்கன்னா மேல ஜோதி ரூபம் இருக்கும், கீழே தண்டம் இருக்கும். அதைத்தான் வேல்னு சொல்றோம் இல்லையா, பார்த்திருக்கோம் இல்லையா நம்ம. இப்ப பழனியில பாத்தீங்கன்னா மேல அந்த ஓவல் ஷேப் இருக்கு, அது வெறும் கோலை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பார். அந்த கோலுக்கு தான் தண்டம்னு பேர். அந்த தண்டத்தை ஏந்தியவன் தான் தண்டாயுதபாணின்னு பேர் அவருக்கு. அந்த தண்டம்ன்றது ஞான ரூபம். அந்த ஞானத்தின் ஆதாரத்துல உட்கார்ந்து செய்யக்கூடிய தவம். அதனாலதான் அவர் தண்டத்தை ஊன்றி வைத்திருக்கிறார். தன் கையில எப்பவுமே நிறைந்த ஞான கங்கையை நிரப்பி வச்சிருக்கிறார். ஞானத்தின் ஒரு முழுமையான ஒரு அடைந்த பாக்கியம்தான் அந்த கமண்டலம். அதுல ஞான கங்கை நிரப்பப்பட்டது அவருக்கு ஈடு கூடவே இருக்காது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஏறும் கலையில போயிட்டு இருக்கோம். ஏறும் கலை எல்லாம் இறங்கி வந்துட்டோம். சத்யுகத்திலிருந்து இறங்கி 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 16 கலைகள் இருந்ததாக உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. சத்யுக ஆதியில 16 கலைகள், அதாவது பௌர்ணமியை போல முழு வளர்ச்சி. அங்கிருந்து நாடகத்துல என்ன ஆகும், படிப்படியா அவங்க இறங்கி 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 கலியுக இறுதியில பூரண அமாவாசை. அந்த பூரண அமாவாசை அன்றுதான் ஸ்மசானத்துல, முக்கியமா தமிழ்நாட்டுல போன தலைமுறையை சார்ந்தவங்க அல்லது 60 வயதுக்கு கிட்ட இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது தெரியலாம், வாய்ப்பு இருக்கு. மசான கொள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மயான கொள்ளைன்னு நடத்துறாங்களா சிவராத்திரி அன்னைக்கு? சுடுகாட்டுலதான் பண்ணுவாங்க அத. மயான கொள்ளைன்னு அது பெரிய பிரசித்தமா இருக்கும் ஒரு காலத்துல. இப்பெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுதான் மயானம். இந்த உலகம்தான் இதுதான் சுடுகாடு, இதுதான் மயானம். இங்கதான் இருள் படர்ந்தது, பூரண இருட்டு, அறியாமையின் இருட்டு சூழ்ந்து இருக்கு உலகத்துல. சோகம்ன்ற துக்கம்ன்ற கவலை, பாரம், வேதனை, நோய், இத்தனை ஒரு இருட்டு, இத்தனை ஒரு இருள் சூழ்ந்து போய் இருக்குது. மனுஷங்க வாழ்க்கையில ஒளியே இல்லை யாருக்குமே. அடுத்து என்னன்னு யாருக்கும் தெரியல. குழந்தையிலிருந்து வயோதிகர் வரைக்கும் வாழ்க்கையில ஒரு பிடிமானம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையே ஒரு விரக்தியா இருக்கு எல்லாருக்குமே. அதனாலதான் இது பூரண இருட்டு, பூரண அமாவாசை அப்படின்னு சொல்றது. அந்த நேரத்துலதான் இறைவன் நம்ம சொன்ன மாதிரி அந்த ருத்ர தாண்டவம்ன்றது இங்கதான் நடக்குது. ருத்ரன்னு சொல்றது பரமாத்மாவை, சங்கரனை கிடையாது. ருத்ரன் அப்படின்னு சொன்ன சப்தத்தில் வந்த இறைவன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. சாந்தியில் இருந்த இறைவன் சப்தத்தில் வந்ததைத்தான் ருத்ரமூர்த்தி அப்படின்னு சொல்றது. பகவத்கீதை, பகவான் சொன்ன கீதை ருத்ர ஞான யஜ்ஞம்னு சொல்லப்பட்டது. அதனால ருத்ரன்னு சொல்றது பரமாத்மாவை குறிக்குமே தவிர சங்கரனை குறிக்காது. சங்கரன்றது நாம குழந்தைங்க, ருத்ரன்றது பாபா. ஆனா ருத்ர பாபான்னு சொல்ல மாட்டாங்க, சிவ பாபான்னு தான் சொல்லுவாங்க. இங்க நம்ம பார்க்கணும், இந்த மாதிரி ஒளியை இழந்து வந்தது ஆத்மா. தன் குணங்களை இழந்து வந்தோம் நாம. தேவதைகளா இருந்தவங்க சூத்திரர்கள் வரைக்கும் இறங்கி வந்திருக்கோம். மொத்தமா எல்லா சக்தியும் இழந்துட்டோம். அதனாலதான் புராணங்கள்ல என்ன சொன்னாங்கன்னா, சந்திரனுக்கு குஷ்டரோகம் வந்தது, சபிக்கப்பட்டான், நீ தேஞ்சே போன்ற அளவுக்கு சாபம் கிடைத்தது சந்திரனுக்கு. அந்த சாபத்தால் அவன் சிவபெருமானை அண்டி சாப விமோசனம் பெற்றான். அதனால நீ வளரும் கலையாக நீ எங்கிட்ட பத்திரமா இரு. என்ன சந்திரன் வெளியிருந்தா அவன் அழிக்க தட்சன் முடிவெடுத்திருந்தான்னு புராணங்கள் சொல்லுது. அதனால்தான் வளரக்கூடிய சந்திரனை தன் தலையில் அலங்காரமாக சூட்டியிருப்பார் சங்கரன். அதாவது நாம தான் இப்ப நம்ம ஏறும் கலையில, வளரும் கலையில வந்துட்டோம். நம்ம வாழ்க்கைய பாபா எங்க கொண்டு வந்துட்டாரு? உயரும் கலைக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. கீழ் நோக்கி போயிட்ட நாம பாதாளத்துல, ரசாத்தள, தலாத்தள, பாதாளத்துல போயிட்ட நம்மை
பாபா இப்ப மேல் நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கார், சிகரத்தை நோக்கி. லக்ஷ்மி நாராயணன் முழு உலகத்தின் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியா கொண்டு போயிட்டு இருக்காருன்னா ஏறும் கலையின் ஒரு அடையாளம் தான் அந்த பிறை நிலா. அதைத்தான் அவர் சூடி இருக்கார். அப்ப ஏறும் கலையினுடைய ஒரு காரியத்தை செய்கிறவராக இருப்பவர் யாரா இருந்தாலும் அவர் சங்கர். அதே மாதிரி வேற என்ன பார்த்தோம்? அந்த தண்டத்தை பார்த்தோம். ஞானம், நீங்க எந்த அளவுக்கு ஞானத்தை மேல மேல நீங்க படிக்கிறீங்களோ, தொடர்ந்து படிக்கிறீங்களோ, அந்த ஆதாரத்துலதான் தவம் உருவாகும் உங்களுக்கு. ஒரு தபஸ்யா மூர்த்தி தான் சங்கரன். நம்முடைய இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தபஸ்யா கத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா, இப்ப நீங்க எல்லாம் புதிய குழந்தைகள், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறீங்க. அந்த கற்று இப்பதான் ABCD, அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட், அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட், அப்படியே படிச்சு பெரிய அளவுக்கு பெரிய பதவிக்கு வருவோம் இல்லையா? அந்த கல்வியின் முடிவு நிலைதான் அங்க காட்டப்பட்டிருக்கு. அந்த தபஸ்யாவின் இறுதி நிலை, ஞானம் முழுமையா வெளிப்பட்ட நிலை. இப்போ நீங்க சங்கரனுடைய 3ஆம் கண்ணை பற்றி சொன்னீங்க. அங்க ஒரு சின்ன காட்சியை நினைவுபடுத்திக்கோங்க. சங்கரனுடைய முகத்துல 3 கண்கள் காட்டப்பட்டிருக்கும். பொதுவா எப்பவுமே சங்கரன் மொத்தமா 2 கண்ணையும் திறந்து வச்ச மாதிரி படங்களை பார்க்கிறது அபூர்வம். அந்த 2 கண்ணு பாதி மூடிய மாதிரி இருக்கும். 3ஆம் கண்ணும் பாதி மூடிய மாதிரி தான் இருக்கும். ஆமாம் தானே? சரியா இருக்கா நான் சொல்ற காட்சி? என்ன பார்த்திருக்கீங்க? ஆமா சிஸ்டர், புரியலன்னு கேளுங்க. மோஸ்ட்லி வந்து பாதி திறந்த கண்களாகத்தான் இருக்கும். பாதி, அதாவது எப்படி சொல்லணும் அத அப்படின்னா, முகத்தில் இருக்கும் கண்கள் பாதி மூடிய நிலையில் இருந்தது, நெற்றியில் இருந்த கண் பாதி திறந்த நிலையில் இருந்ததுன்னு சொல்லணும். அது இந்த 2 கண்களும் மூடிய நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. நெற்றியில இருக்கிற கண் திறந்துகிட்டு போற நிலைமையில இருக்கு. அதை திறக்கும் போது இது மூடும். புரியுதுங்களா? இப்போ 3 வழி இருக்கு இந்த உலகத்துல. நம்ம நாடகம் முழுக்க ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் உலக வாழ்க்கை பயணம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? இந்த உலக வாழ்க்கை பயணம்னு சொல்றோம். அப்ப பயணம் போறவங்களுக்கு பாதை இல்லாம பயணம் போக முடியாது இல்லையா? எந்த பாதையில இத்தனை பேரும் போயிருந்தோம், எங்க வந்து சேர்ந்து இருக்கிறோம். அப்ப இந்த பாதையை உருவாக்குனவங்க யாரு? நம்ம இங்க போய் அங்க அலைஞ்சு இங்க அலைஞ்சு இந்த நரகத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கிறோம்னா இது இறைவன் காட்டிய வழியா இருக்காது. நான் உங்களுக்கு காட்டி இருக்கலாம், நீங்க எனக்கு காட்டி இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி இருப்பார். இதைத்தான் மனதின் வழி அல்லது அடுத்தவர் சொன்ன வழி, இந்த 2 வழி இருக்கு. இந்த உலகத்துல நடந்து வந்தவங்க எல்லாருமே எந்த வழியில போனாங்கன்னா, அவங்க மனசுக்கு தோணுன வாழ்க்கையை வாழ்வாங்க, அந்த மாதிரி கொண்டு போவாங்க வாழ்க்கைய. இது ஒரு வழி. அவங்களா முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு என்ன சமைக்கணும், இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், நான் எந்த குரூப்ல சேரணும், எந்த வேலைக்கு போகணும், யாரு கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன மாதிரி வீட்டை கட்டணும், எல்லாமே நாம தானே யோசிக்கிறோம். வாழ்க்கைன்றது இதுதானே. அப்ப ஒவ்வொருத்தருமே தன் மனதை காட்டக்கூடிய வழியில போறதுன்றது ஒரு வழி பாதை. இன்னொரு பாதை என்னன்னா, ஏற்கனவே யாரோ சொன்னதை வாழ்க்கையில கடைபிடிப்போம். எங்க மூத்தோர்கள் சொன்னாங்க, எங்க பரம்பரையில வந்த பழக்கம் இது, இல்ல எங்க இனத்துக்கு இந்த ஒரு விதிமுறைகள் இருக்கு, இது எங்க குலத்திற்கான ஒரு லைஃப் ஸ்டைல் இது, இல்ல கிறிஸ்து இப்படி சொன்னாரு, முகம்மது இப்படி சொன்னாரு, குருநானக் இப்படி சொன்னாரு, புத்தர் இப்படி சொன்னாரு, நாங்க அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், நாங்க பிறவியால இந்துக்கள், பிறவியால முஸ்லிம்கள், எங்களுக்கு ஒரு பாதை ஏற்கனவே யாரோ போட்டு வச்சிருக்காங்க, அதை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அப்ப அது பிறர் காட்டும் வழி, ஒன்று மனம் காட்டும் வழி அவங்கவுங்களுதே, அல்லது ஒவ்வொருத்தருக்குமே இன்னொருவர் காட்டிய வழியிலையும் போயிட்டு இருக்கோம் நாம. இதுதான் இரட்டை வழி. அது மன்மத்து பரமத்து அப்படின்னு அதுக்கு பேரு. மத்துனா வழி, மனதின் வழி மன்மத்து, பிறரின் வழி பரர் அல்லது பிறர். மத்துனா வழி, பரர் காட்டக்கூடிய வழி. இதுல போய் தான் இங்க சேர்ந்து இருக்கிறோம் எல்லாமே. ஆனா இறைவன் காட்டும் வழின்னு ஒண்ணு இருக்கு வாழ்க்கைக்கு. அந்த இறைவன் காட்டக்கூடிய வழியைத்தான் ஸ்ரீமத்துன்னு சொல்றது. அந்த ஸ்ரீமத்து பகவானு வாச்சா, ஸ்ரீமத்து பகவத்கீதா. அப்ப இறைவன் காட்டக்கூடிய இன்னொரு வழி இருக்கு. அந்த
வழிகளை பார்க்கக்கூடியதுதான். பார்த்தால் தானே நடக்க முடியும். அந்த வழிகளை பார்க்கக்கூடிய அந்த புத்தி அல்லது மனக்கண் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சங்கரன் முகத்துல இருக்கிற அந்த 3 கண்கள். இடக்கண், வலக்கண் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதுதான் மனசு பார்க்கறதும் மற்றவங்க சொன்ன மாதிரி உலகத்தை பார்க்கறதும். அந்த கண்கள் மூடும் நிலையில இருக்கும். நெற்றியில ஞானக்கண், இறைவன் கொடுத்த ஞானக்கண் திறக்கும் நிலையில் இருக்கும். இதுல 3 மூடி இல்ல, இது மூடும், அது திறக்கும். ஆனா பக்தி மார்க்கத்துல என்ன சொன்னாங்க, எப்போ சங்கரன் 3ஆம் கண்ணை முழுவதுமாக திறந்தாரோ அப்போது உலகம் அழிந்ததுன்னு வாங்க. இப்ப அழிவுக்கான நேரம் நெருங்கிடுச்சுன்னு பாபா குழந்தைகள் உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க இல்லையா, ரொம்ப நெருங்கிடுச்சு நேரம் அப்படி. நீங்களும் ஞானத்துல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போறோம் இல்லையா குழந்தைகள். உலகம் முழுக்க எத்தனை பாபாவினுடைய குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் ஞானத்தை படிச்சு பாபாவின் நினைவை நினைந்து அவர் காட்டிய பாதையில பயணிக்கிறவங்க எத்தனை பேர் முன்னேறி முன்னேறி போயிட்டே இருக்கோமோ. நாம போக போக முன்னேற ஞானத்தின் அந்த பரிகாஷ்டத்தான் சொல்லுவாங்க. அந்த திவ்யத்தான்றது என்ன இருக்கு, அது திறக்க திறக்க ஞானக்கண் திறக்க என்ன ஆகும், இந்த அருவருப்பான பாவங்கள் நிறைந்த எல்லாமுமே அழிவுக்கு வரும். நன்மையானது உருவாகும். ஆனா தீமையானதை அழிக்கவும் ஒரு சக்தி தேவைப்படும். இப்ப புரியுதுங்களா, 3ஆம் கண் அப்படின்றது. இப்ப நாம பாபா சொல்றாரு உள்ளடக்கும் சக்தி. நம்ம இப்ப ஒரு விஷம் குடிக்கிறோம். அந்த விஷம் குடிக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க, விஷம் குடிச்சா என்ன ஆகும், ரத்தத்துல கலக்கும் இல்லையா, உள்ள இருக்கிற எல்லா அங்கங்களும் என்ன ஆகும், செயல் எழுந்துரும். அதனால என்ன பண்ணாங்க, அந்த கண்டம்னா அந்த கழுத்து, அந்த கண்டத்திலேயே நிறுத்தப்பட்டது. அப்படின்னா என்ன, அதை நாம உள்ளடக்கும் சக்தி, புலனடக்கும் சக்தி, அதை உள்ளுக்குள்ளேயே எரிச்சு சாம்பல் பண்றோம். நம்ம ரத்தத்துல கலக்காதது, நமக்கு உள்ள இருக்கிற அந்த விஷம், அதாவது அமுதம் கடையிறோம்னு வைங்க. அது எப்போ வந்தது, விஷம் எப்போ வந்தது, பார்க்கடலை கடையும் போது அந்த வாசுகின்ற பாம்பு வலி தாங்காம அந்த விஷத்தை கக்கியது. அங்க என்ன சொல்றாங்க கதைப்படி, சிவபுராணம் என்ன சொல்லுது, வாசுகின்ற பாம்பை ஒரு கயிறாக கட்டி தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் இழுக்க அந்த பாம்பு, இப்ப நம்ம மத்து கடையும் போது கயிறு கட்டி இருப்போம் இல்லையா, அந்த மத்து காம்புல 2 கையாலும் இழுப்போம், முன்னாடி பின்னாடி இப்படி இழுத்துக்கிட்டே இருப்போம். அது வெறும் கயிறு, ஜடம். ஆனா அந்த கயிறா பயன்படுத்தப்பட்டது பயங்கரமான வாசுகின்ற பாம்பு. அதாவது விஷ்ணு படுத்திருக்கார் இல்லையா, ஆதிசேஷன், அவருடைய சகோதரன். வாசுகின்றது பெண்ணு கிடையாது, ஆண். அந்த வாசுகின்ற பாம்பை தான் கொண்டு போய் அந்த கயிறா கட்டினாங்க. அப்ப இழுக்கும் போது முன்ன பின்னர் தேவர்கள் ஒரு பக்கம் இழுத்தாங்க, அசுரர்கள் ஒரு பக்கம் இழுத்தாங்க, கடைஞ்சாங்க. அப்ப கடையும் போது வெளிப்பட்டதுதான் விஷம் இல்லையா. இதுதானே நம்ம கேட்டிருக்கோம் சங்கரனை பற்றி. அந்த விஷம்தான் அவருடைய தொண்டையில் தான் வாங்கிக்கிட்டாரு, அது தொண்டையில் நிறுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இங்க இப்ப பாருங்க, நாம யாரா இருந்தோம் முதல்ல, பாபா குழந்தையா இருக்கும்போது எப்படி மாறுறோம். முதல்ல யாரா இருந்தோம், நாம கெட்டவங்கன்னு யாராவது சொன்னா நம்ம உடனே நமக்கு சட்டுன்னு கோவம் வரும், சுருன்னு தலைக்கேறும். என்னை எப்படி நீ கெட்டவன் சொல்லலாம், அடிதடி சண்டையில போய் முடியும். ஏன்னா நான் கெட்டவன் ப்ரூவ் பண்ணிடுறாங்க, உடனே போய் என்ன கெட்டவன் சொன்னியான்னு கெட்டத்தனத்தை காமிச்சிடுறாங்க. நான் கெட்டவன் இல்லைன்னு என்ன பண்ணணும், அவன் நல்லவனா தானே இருந்திருக்கணும். நமக்கே தெரியல, நம்ம கெட்டவன்னு தெரியல, கெட்டவன் யாரும் சொல்லவும் கூடாது நமக்கு. ஏன்னு சொன்னா இயற்கையில நல்லவங்க நான், அதான் விஷயம். அதனால பாபா ஞானம் கொடுக்க என்ன ஆகும் தெரியுமா, அதாவது பார்க்கடலை கடைய, அதாவது ஞான கடலை நாம புத்தி மனன்ற 2 கைகளால கடைய நமக்குள்ள என்னென்ன வீக்னஸ் இருக்குன்னு நமக்கு வெளியே வரும். இப்போ உங்களுக்கே அடுத்து நீங்க முரளி வாசிக்க அடுத்த கட்டம் போக போறீங்க, கோர்ஸ் முடிஞ்சு அடுத்த கட்டம் தினசரி முரளி வாசிப்பீங்க. உங்களுக்கு சகோதர சகோதரிகள் முரளியை பத்தி தினம் சொல்லி தருவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன அனுபவம் ஆகும்னா, என் உள்ளத்தை அப்படியே யாரோ காப்பி பண்ணி காட்டுறாங்களே, கண்ணாடி மாதிரி என் முகத்தை எனக்கே காட்டுறாங்களேன்னு தெரியும். அதான் ஞான கண்ணாடின்னு சொல்றது.
அப்போ என்ன ஆகும், நமக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்லாம் தெரியும். பாபா என்ன சொல்றாரு, எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்துடுன்றார். உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு கொடு. அதானே சொல்றாரு, உன் பத்தித்தம் எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடும், பாரம் எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடும், என்கிட்ட இருக்கிறத நீ வாங்கி. அப்ப தந்தை பரமாத்மாவுக்கு நாம எந்த விஷயத்தை இங்க ருத்ர ஞான யஜ்ஞத்துல சுவாகா பண்ண வந்திருக்கிறோமோ அந்த விஷம் இறைவன் கிட்ட போதும். நம்ம அதை எப்படி பண்றோம், பரந்தாமத்துல போய் பாபாவை நினைக்கிறோம் போது நமக்குள்ள இருக்கிற விஷம் வெளியேறுது. அதைத்தான் பரமாத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை சங்கரனுக்கு அங்க காட்டுறார். அதனால்தான் அவருக்கு உள்ள போகாது. இப்ப பரந்தாமத்துக்கு நம்ம பாவம் எல்லாம் போகுதான்னா போகாது. நாம இங்க நினைக்கிறோம் இல்லையா அவரை, இந்த நினைவு இங்கேயே அழிக்குது விக்ரமத்தை. அதைத்தான் அவர் உடலுக்கு போகாம பார்வதி தடுத்தாங்கன்னு என்ன அர்த்தம், நாம பரந்தாமத்துக்கு இன்னும் நீங்க வளர்ந்த பிறகு இந்த பாயிண்டினுடைய அர்த்தம் இப்போதைக்கு சொன்னால் ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். இன்னும் நீங்க பெரியவங்கள வளரும் போது இந்த பாயிண்ட உங்க சகோதரிகள் சொல்லி தருவாங்க. இது பரமாத்மா சிவனுக்கு சொல்லப்பட்ட விஷயம், சங்கரனுக்கு பக்தி மார்க்கத்துல அங்க காட்டப்பட்டிருக்கு. இப்போ கங்கை, அவர்கிட்ட இருந்து கங்கை பொங்கி வருது அப்படின்னு சொன்னா என்ன, அந்த கங்கை எதனால வந்தது, அந்த கங்கையை தாங்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை. ஏன்னா பகீரதன் தவம் பண்ணான், அவர்களுடைய பித்ருக்களின் சாபத்தை போக்குறதுக்காக பகீரதன் கடும் தவம் பண்ணும்போது ஆகாய கங்கை இந்த பூமியில விழணும். அந்த கங்கையை கொண்டுதான் பித்ரு சாபத்தை நீக்கணும்னு பகீரதன் கடும் தவம் பண்ணும்போது கங்கையால பூமிக்கு டைரக்டா வர முடியாது. அது கொட்டுச்சுன்னா அது பூமி தாங்காது. இப்படி ஒரு விஷயம். அப்போ சங்கரன் தான் அதை தாங்க முடியும் அப்படின்னு சங்கரனுடைய தலையை அங்க ஒரு மத்தியம பொருளா வச்சு மேல இருந்து ஆகாய கங்கை அவருடைய ஜடை மேல விழுந்து அது சின்ன அருவி மாதிரி இந்த பூமிக்கு வந்தது. இதுதான் அந்த கதை. இப்போ பகவான் கிட்ட இருந்து வர ஞானம் இந்த உலகத்துல எந்த ஆத்மாவால வாங்க முடியும், யோசிச்சு பாருங்க. பகவான் கிட்ட இருக்கிற ஞானம் யாரால வாங்க முடியும்? இன்னும் கூட பாத்தீங்கன்னா குரான் ஆராய்ச்சி இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, வேத ஆராய்ச்சி இன்னும் போயிட்டு தான் இருக்கு, பைபிள் ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்கு, இன்னும் திருக்குறளே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்ன இருக்கும் வார்த்தை, இது இப்படியா அப்படியான்னு ஒவ்வொரு அறிஞர்கள் கருத்து வேறுபாடு இருக்கு. இன்னும் உலகத்தில் இருக்கிற புத்தகங்களையே அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மனுஷங்க கொடுத்ததையே அறிய முடியாத புத்தியா இருக்குன்னு இறைவன் கிட்ட இருந்து வர அந்த ஞானம் கடல், இறைவனை ஞான கடல்னு சொல்லுவாங்க. ஆகாய கங்கைன்னா என்ன, மேல இருந்து வரக்கூடிய கங்கை, தூய்மையாக்கக்கூடிய ஆத்மாக்களை தூய்மையாக்கி இந்த சாபங்களை பித்ருன்னு என்ன தெரியுங்களா, நம்மளுடைய முன்னோர்கள்னு அர்த்தம். இப்போ இது யாரு, பகீரதனுடைய முன்னோடிகள், மூத்தோர்கள், பூர்வஜர்கள், அவங்களுடைய பாவத்தை தீர்க்கிறதுக்காக கங்கையை வர வைத்தான் தவம் செய்து அப்படின்னு அங்க இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நமக்கே நாம பித்ருக்களா இருக்கிறோம். அது யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம பாவத்தை இங்க வச்சிருக்கிறோமே, யார் செஞ்ச பாவம், இதெல்லாம் யார் செஞ்ச பாவம்? போன ஜென்மத்துல கிரிஜாவாவோ, அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல வனஜாவாவோ, அதுக்கு முன்னாடி பிறவியில வேற ஏதோ ஒண்ணு இருந்திருப்போம். அப்ப அவங்க எல்லாம் செஞ்ச பாவத்தை இங்க நான் உட்கார்ந்து தீர்த்துக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும். புரியுதுங்களா? கடந்த பிறவிகள்ல, போன பிறவிகள்ல நீங்க வேற வேற பேர்ல வேற வேற ஊர்ல என்னமோ இருந்திருப்பீங்க. அங்கெல்லாம் அந்த உருவம் செய்த பாவம், அதுக்கு முன்னாடி பிறவியில ஒரு ஒரு ரூபத்துல செய்த பாவம், அதுக்கு முன்னாடி இன்னொரு பிறவியில செய்த பாவம், இப்படி 63 பிறவியில இதே ஆத்மாதான். ஆனா வேற பிறவிகள்ல வேற ஜென்மத்துல யார் யாருக்கோ செய்த பாவம் இதற்கு முன்னாடி வாழ்ந்த நானே தான் இங்க உட்கார்ந்து அதை தீக்க நான் தவம் பண்ணி பக்தியில கூப்பிட்டு வந்திருக்கிறேன் பரமாத்மாவை. நான் பத்தித்தமாயிட்டேன், என்ன பாவனம் பண்ணுன்னு. அதனாலதான் பரமாத்மா இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இந்த உலகத்துக்கு. கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய பாத்திரம் யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? இன்னைக்கு பாபாவனுடைய செய்தி உலகமெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க தான் வந்திருக்கிறீங்க. இன்னும் சிலர் வருவாங்க, ஏற்கனவே சிலர் வந்திருக்காங்க. உங்களுடைய ஆத்மாதான் அந்த ஞானத்தை தாங்க முடியும். இது சிம்பிளா இருக்க விஷயம்னு நினைக்காதீங்க.
இந்த உலகம் அதை பெரிய அளவுல மகிமை செய்திருக்கு. இங்க உங்களுக்கு சிம்பிளா இருக்கு. ஒரு மரத்தடியில் இருக்கிற பிச்சைக்காரனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பொழுது சாப்பாட்டுக்கும், அந்த குளிருக்கும், அந்த வெயிலுக்கும், அவன் தாகத்துக்கும், அவன் தூக்கத்துக்கும் அவன் படுற அவஸ்தை பெருசு இல்லையா? அந்த ராஜா வீட்டுல பிறந்த குழந்தைக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அது இயல்புலயே அது சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி பாபா குழந்தைய நம்ம ஆயிட்டதால் நமக்கு இந்த பெருமை பக்தியில போய் பார்த்தாதான் தெரியும். இங்க நமக்கு என்ன கிடைச்சிக்கிட்டு இருக்கு, யார் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு. அதனால இதை தாங்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஆத்மாக்களை இந்த 5 கண்டத்திலும் தேடி கண்டுபிடிச்சு என் மடியில உட்கார வச்சு ஞானம் கொடுக்குறேன்றார் பாபா. அப்ப அந்த ஞானத்தை தாங்கக்கூடிய, இறைவனுடைய ஞானத்தை கேட்கக்கூடிய, உள்வாங்கக்கூடிய பாக்கியவான் ஆத்மாக்கள் நாம தான். நம்முடைய நினைவு சின்னமான சங்கரன் தான் அந்த ஞான கங்கை அந்த ஜடாமுடியில வந்து விழுந்தது. ஆகாய கங்கை அங்கிருந்து சின்ன கேனலா, ஒரு ரிவரா, நதியா பூமியில ஓடுச்சு அப்படின்னு. இப்ப நாம கொடுக்குற ஞானத்தால் தானே உலகமே முக்திக்கு போறாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தானே வாங்குவாங்க. இதனுடைய நினைவு சின்னம் தான் அங்க கங்கையை காட்டப்பட்டிருக்கு. பைபிள்ல ஒரு வார்த்தை உண்டு, ஆதியில் வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. வார்த்தைன்றதே இறைவன் கிட்ட இருந்துதான் வருதுன்னு. எண்ணும் எழுத்தும் இறைவன் கிட்ட இருந்து வந்தது, இறைவனுடைய உடுக்கையிலிருந்து ஒலி பிறந்தது, அப்படி எல்லாம் வர்ணிக்கிறாங்க இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சாஸ்திரங்களும், எல்லா வேதங்களும், எல்லா மார்க்க ஒரு அந்த தர்ம சித்தாந்தங்களும் இங்க பாபா கொடுக்கிற ஞானத்தில் இருந்துதான் பிறக்குது. வார்த்தையே இறைவன் கிட்ட இருந்துதான் வருது. முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நானுன்றதுதான். வாழ்க்கை ஆரம்பிக்கிறது நானுன்றதுதான். நானு, அதுக்கப்புறம் என்னுடைய பெற்றோர் இங்க இருந்தான். அந்த பாடம் தானே பாபா கொடுக்குறாரு. நீ ஆத்மா. இந்த வார்த்தை இதுவரைக்கும் நம்ம கேட்காத வார்த்தை உலகத்துல. இதுக்கு உங்களுக்கு நிறைய உதாரணம் கொடுக்கலாம். இது வரைக்கும் இது அறியப்படாத ஞானம்ன்றதுக்கு ஆதாரங்கள் பல கொடுக்கலாம். இவ்வளவு மட்டும் நேரம் கருதி நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை, இந்த சப்தம் இறைவன் இங்க வந்து கொடுக்கறதுனால்தான் உலகத்துல இவ்வளவு சாஸ்திரங்கள், புராணங்கள் நிழலாக மனிதர்கள் உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கு. அதனாலதான் அதை டமருகமா காட்டுறாங்க. இந்த தேகம்ன்ற உணர்வை நம்ம என்ன பண்றோம்? பகவானுடைய நினைவுல எரிச்சு சாம்பலாக்குறோம் தேகத்து உணர்வை. அதைத்தான் நாங்க என்ன சொல்றாங்க, சாம்பலை பூசி இருந்தார்னு சொல்றோம். மிஞ்சி போறது சாம்பல் மட்டும்தான். அழியக்கூடியது உடல், அழியாதது ஆன்மா. அப்ப அந்த ஆன்மா, அழியாத ஆன்மா அழியக்கூடிய உடலையும் தன் யோக சக்தியால தூய்மைப்படுத்தி தான் அணிஞ்சிருக்கிறோம் சங்கம யுகத்துல. நம்ம சூத்திர உடல்ல இல்ல. ஆத்மா இதுல பிரவேசமாகும் போது இந்த உடல் தூய்மை ஆக்கப்படுது. நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய தூய்மையின் வாழ்க்கை, இதனால இந்த தூய உணவு, தூய வார்த்தை, தூய பார்வை, அப்ப உடலும் தூய்மையாக்கப்படுது யோக அக்னியால. அதனால்தான் இது வெறும் மிஞ்சக்கூடிய சாம்பல். அதைத்தான் ஆத்மா அணிஞ்சிருக்கிறான். அதுவும் இந்த மயானம், இந்த மயானத்தினுடைய இறுதி நேரத்துலதான் பாபா வந்து இதை கொடுத்துட்டு இருக்காரு. அதனால யார் உண்மையான தபஸ்வி ஆத்மாவோ அந்த ஆத்மாவுக்கு இந்த அழியக்கூடிய சாம்பலான இந்த பொருளைத்தான் நான் அணிஞ்சிருக்கிறேன்ற நினைவு இருக்கும். அதே மாதிரி மாயை, மாயை எவ்வளவு பெரியது. மாயையும் சர்வ சக்திவான், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஈஸ்வர பட்டம் பெற்றவன் ராவணன் இல்லையா? ராவணேஸ்வரன் சொல்லக்கூடியது. அதைத்தான் புராணங்கள்ல ஒரு வடிவமா புலின்னு சொல்லப்பட்டது. மாயையினுடைய ஒரு அடையாளமாக புலின்னு சொல்லப்பட்டது. இப்ப தூய்மையின் அடையாளமாக அன்னப்பறவையும் மயிலும் காட்டுற மாதிரி இத வந்து என்ன காட்டினாங்க, இப்படி காட்டினாங்க. புலின்றது மாயாவனுடைய, நம்ம நாட்டினுடைய விலங்கு கூட புலியாத்தான் இருக்கும். நம்ம நாட்டினுடைய பறவை மயிலா இருக்கும். நம்ம நாட்டினுடைய மலர் தாமரையா, எல்லாம் பாருங்க சங்கம யுகத்து கதைகள் தான் இந்திய நாட்டினுடைய அடையாளமாவே இருக்கு. நீங்க உலகத்துல எங்க பார்த்தாலும், எதை பார்த்தாலும், யார் பேசினாலும் சங்கம யுகம் தான் இருக்கு, பரவி இருக்கு. அந்த மாயையை அறுத்து அதை ஆடையாக கட்டினார் சங்கரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா முரளியில சொல்வார்,
20 நகங்களால் அதை பிச்சு எறின்னு இந்த தேக அபிமானத்தை. அதைத்தான் அங்க புலியை அறுத்து அதை தன் கீழ் ஆசனமாகவும் போட்டார், அல்லது மதம் பிடித்த யானையின் தோலை உரித்து அவர் இடையில் கட்டினார் சங்கரன். அப்படின்னா அந்த தவத்தின் வலிமை, ஞானத்தின் வலிமை, தாரணையின் வலிமை, ஆசீர்வாதங்களின் வலிமை, சேவை மூலமா கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களின் வலிமையினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக, உதாரணங்களாக அந்த உடைகள் அவர் அணிந்ததை காட்டப்படுது. மற்றபடி 3ஆம் கண் பார்த்தோம், திரிசூலம். அவர் கையில திரிசூலம் இருக்கு அப்படின்னு சொன்ன, பொதுவா இந்து தர்மத்துல மும்மலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மலம்னா அழுக்கு, ஆன்மாவை பீடித்திருக்கிறது இந்த மும்மலம். ஆணவம், கன்மம், மாயை அப்படின்னு 3 வகையா படுத்துவாங்க. ஆணவம்ன்றது நமக்கு தெரியும். ஆணவம்ன்றது என்ன? நான் ஆத்மான்னு தெரியாது. உடலை பற்றிய ஒரு தவறான, பொய்யான, ஒரு செயற்கையான ஒரு அகங்காரம், அதைத்தான் ஆணவம்னு சொல்றோம். கண்மம்னா பூர்வ ஜென்ம கர்மங்களின் பாவக்கணக்கு. மாயைன்றது ஒரு இல்யூஷன், அதாவது மயக்கம். எதையோ எதுவாவோ நினைச்சுக்கிட்டு, எதையோ என்னுடையதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிரமை, அறியாமைன்னு சொல்ற இருட்டு. இந்த 3 தான் ஆத்மாவை சூழ்ந்திருக்கிற அழுக்கு. இதை நீக்கணும் அப்படின்றதைத்தான் அந்த திரிசூலத்தை காட்டியிருக்குது. அந்த கூர்மையான ஒரு திரிசூலம் ஆயுதமா அங்க இருக்கு. அதை அழிக்கக்கூடியவர் சங்கரன். அதாவது நம்முடைய தவம், நாம தான் சங்கரன். இப்ப நம்ம இதெல்லாம் செய்தோம்னா சங்கர நிலைக்கு போயிடுவோம். நம்ம அலங்காரங்கள் இதெல்லாம் தயாராகிடும். மற்றபடி வேற என்ன? அந்த ஒற்றுமை. இப்ப பிராமணர்களை பாபா சிகை சமானம்ன்றார். கூந்தலுக்கு சமம் பிராமணர்கள், ஒவ்வொரு தேவதைக்கும் மேலாக இருக்கக்கூடிய கூந்தல். அதைத்தான் பாபா சிகை சமானம்ன்ற. நம்ம எல்லாருடைய ஒற்றுமை, தவத்தின் ஒற்றுமை ரூபம்தான். ஒரு ரிஷி முனி தான் அந்த முடிந்த கொண்டையை வச்சிருப்பாங்க. சங்கரன் கிட்டயும் அது இருக்குன்னு என்ன அர்த்தம்? அந்த ஒற்றுமை, அந்த ஆத்மா பரமாத்மாவின் இணைப்பு, இந்த உலகத்தோடு ஒன்றி இணைந்திரு. என் குடும்பம், இந்த உலகம் என் குடும்பம், இவர்கள் என் சகோதரர்கள். இந்த மாதிரி நிலையில், இந்த மாதிரி நிலை உலகத்துக்கு வச்சு தன்னுடைய ஒருவர் என்ற அந்த முடிந்த முடிவைத்தான் அந்த அந்த ரிஷி தபஸ்வியினுடைய கோலத்தை நாம பார்க்கிறோம். இறைவன் நிராகார பரமாத்மாவே தன் எதிரில் இருக்காங்க, வேற யாருமே இருக்க முடியாது. எந்த ஒரு இந்த சங்கம யுகத்தில் இருக்கக்கூடிய பிராமண ஆத்மாவிற்கு ஏக் பாப் தூசரா நா கோயின்ற ஒரு சட்டம் என்ன இருக்கு? என்னுடைய ஒரு தந்தை மட்டும்தான். இதான் உண்மை கூட. நம்ம அறியாமையில் இப்படி எல்லாம் இது இருந்து மறையக்கூடிய வாழ்க்கையில, மறையக்கூடிய சொந்தங்களை, மறையக்கூடிய உடலை பிடிச்சு வச்சிருக்க ஆத்மா. இது பொய். பாபா உண்மையை சொல்றாரு, நீ அழிய மாட்டேன்னு. இந்த பொய்யை அழிக்கிறதும் அந்த உண்மையை வளர்க்கிறதும் அதற்கு தந்தை மட்டுமே என்னுடையவர்ன்றதுனால்தான் சங்கரனுக்கு முன்னாடி அமர்நாத்தினுடைய சித்திரம் காட்டப்படுது. அமர்னா என்ன? அழியாததுன்னு அர்த்தம். அழியாதது யாரு? ஆன்மா அழியாதது. அந்த அழியாத ஆன்மாக்களுக்கும் நாதன் யாரு? பரமாத்மா தான். அதனால சங்கரன் அந்த ஒரு ஆத்மா யார் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு தந்தையை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லைன்ற அந்த லட்சியம், அந்த குறிக்கோள், அதுவே முன்னிறுத்தி இருக்கக்கூடிய ஆன்மாவைத்தான் சங்கரன்னு சொல்றோம். வேற என்ன விடுபட்டிருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு நினைவுல நீங்க சொன்னதெல்லாம் ஒன்னொன்னா நினைவு சொல்லியிருக்கேன். என்ன விடுபட்டிருக்கு? கழுத்துல அந்த பாம்பு, கழுத்தை பாம்பு. ஆமா, இப்ப நம்ம சில படங்கள்ல பார்ப்போம், பெட்டு கட்டுவாங்க. இந்த 2 பேரும் ஈக்குவல் பவர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நான் இதை ஜெயிச்சா இன்னிலிருந்து நான் ஜெயிச்சா நீ எனக்கு அடிமை, இல்ல நீ ஜெயிச்சா நான் உனக்கு அடிமை. இது நாம கேள்விப்படுறோம் உலகத்துல. அதைத்தான் மணியை ஆத்மாவாகவும் உடலை நாகமாகவும் உலகம் சித்தரிச்சிருக்கு. இப்ப நீங்க மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு தண்டம் இருக்கும், அந்த தண்டத்துக்கு மேல ஒரு மணி இருக்கும், அதாவது ஒரு குச்சி. அந்த குச்சிக்கு மேல ஒரு வைரம் போல ஒரு ஒரு முத்து போல ஒண்ணு இருக்கும். இந்த தண்டத்தை சுற்றி 2 பாம்புகள் அப்படி சுத்தி எதிரெதிரா போய் எதிரில நின்று பார்க்கும். நீங்க எல்லா மெடிக்கல்லையும் பார்க்கலாம் இந்த ஒரு படத்தை. நான் சொல்றது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்கலாம்.
இடகலை பிங்கலை சுஷும்னா நாடியை குறிக்கும். அதுக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம், பெரிய பெருசா போயிடும் அது. அந்த மாதிரி அந்த பாம்புகள் காமம், குரோதம், லோபம் இருக்கு இல்லையா, நீங்க அதை என்ன சொல்லுவீங்க, பற்று, பேராசை, அகங்காரம்னு சொல்றீங்க இல்லையா, இந்த 5 விகாரங்களும் பயங்கரமான பாம்புகள். இதுக்கு ஒரு கதை உண்டு. இந்த பாம்புகளை, உலகத்தில் இருக்கிற எல்லா பாம்புகளையும் நான் அழிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் யஜ்ஞம் பண்றார் உலகத்துல, பூமியில. புராணப்படி உலகத்துல இருக்கிற எல்லா பாம்பும் அந்த மந்திர சக்தியால் ஈர்க்கப்பட்டு அந்த யஜ்ஞத்தை நோக்கி ஓடி வருது. அப்ப சில குறிப்பிட்ட பாம்புகள் பரமாத்மான இறைவனை சரணடைந்தது. நான் உங்ககிட்ட வந்து பாருங்க, மார்க்கண்டேயன் சரணடைஞ்சவர் தான். உயிர் வேணும்னு சரணடைகிறவங்க எல்லாமே இறைவன் பரமாத்மா சிவன் கிட்டதான் வர்றதாதான் இருக்கு புராணங்கள்ல. சந்திரன் சரணடைந்தது, சூரியன் சரணடைந்தது, நவக்கிரகங்கள் சரணடைந்தது, யமன் சரணடைந்தது, எல்லாருமே இறைவன் கிட்ட சரணடைந்துதான் விடுதலை ஆனாங்கன்னு தான் புராணங்கள் எல்லாமே சொல்லுது. அப்போ எந்த ஒரு பரமாத்மாவுக்கு அந்த ஆற்றல் இருக்கோ, அந்த அவருடைய குழந்தைகளுக்கும் அந்த ஆற்றல் இருக்கும். ஏன்னா அவரை நினைப்பதால் வரக்கூடிய பலம் அது. யோக பலம்னு பாபா அதை தான் சொல்ற, நினைவின் பலம். அந்த யோக பலம் இருக்கிறவர்கிட்ட அந்த பாம்பு சரணடையும். எதிரி என்ன பண்ணுவா, சரணடையும். அதை 2 ரூபத்துல பக்தியில காட்டுவாங்க. பயங்கரமான மகிஷன் நீண்ட நெடுநாளா யுத்தம் பண்ணான் தேவியோட. கடைசியில அவ காலடியில வந்து விழுந்தான். எருமை தலை மேலதான் தேவி நின்னு இருப்பா காலை வச்சு, மகிஷாசுர மத்தினி அப்படின்னு. அதாவது தோற்றவன் காலுக்கு அடியில, வெற்றி பெற்றவன் அவன் தலை மேலதான் கால் வச்சிருப்பாங்க. இது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்ன, தோற்கிறவன் குடை பிடிப்பார். முன்னாடி போவாரு எஜமானன், பின்னால ஒருத்தர் கொடை பிடிப்பான் வேலைக்காரன். இது பந்தயம், நீ தோத்தா நீ எனக்கு கொடை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இன்னைக்கு. இதுதான் இங்க நடக்கிறது. விஷ்ணு படுத்திருப்பாரு, 5 தலை நாகம் கொடை பிடிக்கும். கிருஷ்ணன் அந்த யமுனை நதியை கடந்து போவாரு, ஆதிசேஷன் அங்க போய் கொடை பிடிக்கும் இல்லையா. இங்க பாபா நமக்கு கொடையா இருக்கிறார் குழந்தைங்களுக்கு. ஆனா என்ன ஆயிப்போது, பாம்புகள் ஒரு தபஸ்யா ரூபத்தை தொந்தரவு பண்ணதான் வருது. அது பல ரூபங்கள்ல. இப்ப கால்ல இருக்கும் பாம்பு, பாத்தீங்கன்னா வெறும் கழுத்துல மட்டும் இருக்குதுன்னு பாக்காதீங்க, கால்ல இருக்கும். அது முக்கியமா வலது கால்ல இருக்கிறத பாப்பீங்க. அதே மாதிரி தோள்கள்ல இருக்கும், தலையில இருக்கும், கழுத்துல இருக்கும், புஜங்கள்ல இருக்கும், அங்கெல்லாம் கூட இருக்கும் பாம்பு. நல்லா பாருங்க, சங்கரனுடைய உருவத்துல பல இடங்கள்ல பாம்புகள் இருக்கும். கட்டுண்டு இருக்கும், அதாவது கட்டி இருக்கும். அது இறுக்கமா கட்டி கழுத்தை சுற்றி இருக்கும், கொண்டையை சுற்றி இருக்கும், காலை சுற்றி இருக்கும். பொதுவா என்ன சொல்லுவாங்க, காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு. அது யாருக்கு, பலகீனமான ஆத்மாக்களுக்கு. ஆனா சங்கரனுக்கு அப்படி கிடையாது, அலங்காரமா மாறி போச்சுன்றார் பாபா முரளியில. எதிரிகள் சரணடைகிறாங்க உனக்கு அங்க அலங்காரமா மாற்றப்பட்டார்கள். ஆதிசேஷன் அலங்கார ரூபமா படுக்கையா மாறினான், காளிங்கன் அலங்கார ரூபமா கிருஷ்ணனுக்கு நடன மேடையா மாறினான். இந்த வாசுகி முதலாத பாம்புகள், அதாவது நம்ம அப்பயே பார்த்தோம் இல்லையா, பார்க்கடல் கடைந்த வாசுகி, அதுதான் கழுத்துல இருக்கிற பாம்பு. இவங்க எல்லாமே அலங்காரமா மாறி போய் அடங்கி நின்னுட்டாங்க, அங்க போய் சரணடைஞ்சாங்க. அது உங்களுக்கு அலங்காரம். இப்ப எதிரி எனக்கு சரணடைகிறான், என் பின்னால கொடை பிடிக்கிறான்னு, அது எனக்கு தானே பெருமை. அந்த மாதிரி இதெல்லாம் அடைக்கலமாய் போய் சேர்ந்தது, அப்படிதான் புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பஞ்ச மகா பாவங்கள், பரமாத்மாவின் குழந்தைகள் தந்தையை நினைக்கக்கூடிய அந்த யோக பலத்தின் முன்னால் அடிமையாகி நமக்கு அலங்காரமாக, நமக்கு தாசர்களாக ஆவாங்கன்றதுதான் அதனுடைய தத்துவ அர்த்தம். வேற என்ன விடுபட்டிருக்கு சொல்லுங்க. அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர் அதாவது ஒவ்வொரு ஆத்மாவுமே இப்ப நம்ம பார்க்கணும். பாபா என்ன சொல்வார், பிரம்மாசோ விஷ்ணு. அப்ப பிரம்மான்றவர் ஒரு மனிதர், விஷ்ணுன்றது அங்க கம்பைன். இது கொஞ்சம் புது குழந்தைங்களுக்கு இந்த பாடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சொல்லிருக்கீங்களா, லக்ஷ்மியும் நாராயணரும் இணைந்த சுரூபம்னு சொல்லியிருக்கோம். அந்த இணைந்த சொரூபம்னா ஒரே ஆன்மாவுடைய கணக்கு அது.
ஒரே ஆன்மாதான் 2 பார்ட்டும் பண்ணும். ஏன்னா அஷ்டரத்தினங்கள் தான். அங்க 8 ஜோடி எப்படி வராங்க? அஷ்டரத்தினங்களுமே இந்த பார்ட் அந்த பார்ட் பண்றதுனால தான் வராங்க. இப்ப பொதுவா பாருங்க, சகோதரிகள் சகோதரர்கள் இருக்கோம் இல்லையா நாம. நீங்க உண்மையில யாரு, ஸ்திரீயா புருஷனா அப்படின்னு செக் பண்ணா, இப்ப சகோதரிகள் எல்லாரும் பிரம்மாவின் குமாரத்திகள் இல்லையா, புதல்விகள், பெண் குழந்தைகள். ஆனா நீங்க பெண்ணுன்னு உணர்வதும் உண்டு இல்லையா. இப்ப நம்ம பாடிலி நம்ம நான் பெண், பாபாவின் பிரம்மா குமாரி, பிரம்மாவின் கன்யா, இப்படி எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா. நாம அப்படியும் புருஷார்த்தம் பண்றோம். பிரம்மா பாபா அடையாளத்துக்கு வந்தா உடல் ரீதி அடையாளம். ஆனா சிவபாபாவின் அடையாளத்துக்கு போன எல்லாருமே புருஷர்கள், ஆன்மா. அப்ப ஒவ்வொருத்தருமே தன்னை ஆண் பெண்ணாதான் கம்பைண்டாவே இருக்கும். இங்க இதான் ரியாலிட்டி. இப்ப பிரதர்ஸ்க்கு எப்படி ஆகும்? அவங்க பிரதர் ரூபத்துல பார்த்தா பிரம்மா குமாரனாவும் இருக்காங்க, சிவகுமாரனாவும் இருக்காங்க. அப்ப டபுள் குமார் அவங்கன்னா ஆத்மா சீதையா இருக்கு. பரமாத்மான்ற பிரியத்தமனுடைய பிரியத்தமையா இருக்காங்க எல்லா ஆத்மாக்களுமே. அப்ப அவங்களும் கம்பைண்டா தான் இருக்காங்க. ஆனால் இது ஒரு கம்பைண்டு, நமக்கு சொல்லப்பட கம்பைண்ட் ரூபம் எத்தனையோ உண்டு. ஆன்மாவும் உடலும் ஒரு கம்பைண்டு, லக்ஷ்மி நாராயணன் கம்பைண்டு, இங்க பாபாவும் குழந்தைகளும் ஒரு கம்பைண்டு. அங்க பாத்தீங்கன்னா இப்போ பல புராணங்கள்ல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க புராணங்கள்ல பாத்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. இப்ப பார்வதி பரமேஸ்வரன் இந்த 2 கேரக்டர் எல்லா புராணங்கள்லயும் எப்படி வரும் அப்படின்னா, பார்வதிக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ எப்ப பாரு கோச்சிக்குவா, அவ எப்ப பாரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா பரமாத்மா பொறுமையா பதில் சொல்லிட்டு இருப்பார். அப்படிதானே? இது ஏன் இப்படி நடக்குது பிரபு, இது ஏன் இப்படி நடக்குது? ஆனா இவருதான் அதுக்கு பதில் சொல்லுவார். அவ வேணான்னாலும் செய்வா, போய் தட்சனுடைய யஜ்ஞத்துக்கு போகாதன்னா போவா, இல்ல அப்படி இப்படின்னு இதெல்லாமே. அப்பதான் இந்த உலகத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு அவ கேட்டதாகவும், அதற்கு தன் மடியில உட்கார வச்சு அவர் அமர கதையை சொன்னதாகவும் அமர்நாத் கதை சொல்லும். அங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுலதான் உலகத்தின் முதல் கோயில்னு ஒரு சரித்திரம் சொல்லும். நமக்கு தெரியும் சோம்நாத் மந்திர் தான் உலகத்தின் முதல் கோயில்னு. ஆனா மனித வரலாற்றுல உலகத்தின் முதல் கோயில் உத்தரகோச மங்கை. அந்த உத்தரகோச மங்கையில மங்கை இருக்கு இல்லையா, அந்த மங்கைன்ற பார்வதிக்கு இறைவன் திரிகால ஞானத்தை சொன்ன மாதிரியும், திரிலோக ரகசியத்தை சொன்ன மாதிரியும், இந்த உலக தோற்றம் முடிவு பற்றி எல்லா ரகசியங்களையும் பார்வதிக்கு இறைவன் சொன்ன இடம், அந்த ஞான கூத்தை ஆடிய இடம் அப்படின்றதுதான் உத்தரகோச மங்கைன்னு அந்த ஊருக்கே பேரு. அது இல்ல, இப்ப நமக்கு அதுதானே, அது நமக்கு தானே எல்லா ரகசியங்களையும் சொல்லிட்டு இருக்காரு பாபா. இதனுடைய அவ தவம் பண்ணி இறைவனை சேர்ந்தாள். அவ கார்த்தியாயினியா இருக்கட்டும், கிரிஜாவா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், ஒருவேளை காமாட்சியா இருக்கட்டும், மீனாட்சியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவரை நோக்கி தவம் பண்ணி போய் இணைந்த மாதிரிதான் கதை. இதுல யார் கதை? அப்போ நம்ம கதை தானே. பரமாத்மா அப்படியேதான் இருப்பார் எல்லா கதையிலும். அவர் மீனாட்சிக்கு சொக்கநாதனா இருந்தாலும், காமாட்சிக்கு ஏகாம்பரனா இருந்தாலும், விசாலாட்சிக்கு அவர் விஸ்வநாதனா இருந்தாலும், எந்த பார்வதியின் ரூபத்துக்கு அவர் என்னவா இருந்தா அவருடைய நிலை அப்படியேதான் இருக்கும். ஆனா இவங்கதான் ஒற்றை கால்ல ஊசி முனையில அந்த ஒரு பெருவிரலை வைத்து அவள் தவம் பண்ண இறைவனை அடைய காமாட்சின்னு சொல்லப்படுது இல்லையா. அப்ப நாம தான் அந்த ஊசி நுனின்னா என்ன, ஊசி முனைன்னா என்ன, அணுதானே. அந்த அந்த அதுல தவம் பண்ணிதான் இறைவனை அடைந்தாள்னு. இப்ப நீங்க காஞ்சிபுரம் போறீங்க, மாங்காடு போறீங்க, அங்கெல்லாம் இந்த தல வரலாறு இருக்கும். அதுதான் அந்த ஒளி புள்ளியில கவனம் வைத்து தவம் பண்ணினாதான் இறைவனை அடைய முடியும். சமமாகிறது. இங்க பாப்சமான் என்ற வார்த்தை ஒண்ணு இருக்கு. அதனுடைய நினைவு சின்னம் தான் சிவன் இல்லாத சக்தி இல்லை, சக்தி இல்லாத சிவன் இல்லை அப்படின்றது ஒரு கம்பைன் ரூபம். ஏன்னு சொன்னா பாபா நிராகாரமா இருக்கார். நல்லா பாருங்க கடைசி அதாவது உலகத்துல எல்லாமே இருக்காங்க ஆத்மாக்கள், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாருக்குமே பாக்கியம் வேணும்ன்றாங்க. ஆனா கடவுள் வந்திருக்காரு வாங்கன்னா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்ட்லயே இல்ல, அந்த ஆத்மாவில அந்த ரெக்கார்டு இல்ல. அப்ப பரமாத்மா அவங்க கிட்ட போகவும் முடியாது.
கொடுக்கிறவர் வேண்டான்னு வேணுன்றவங்க வாங்காம போயிருக்காங்க ஒரு பக்கம். ஆனா நான் இறைவனே வேணும்னு ஏங்கி இருக்கேன் 63 பிறவியா. எனக்கு ஞாபகம் இல்லை, இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. ஏற்கனவே நான் ஒவ்வொரு பிறவியா வேண்டி இருக்கேன். நீ மட்டும் எனக்கு கிடைச்சா எல்லாரையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீயே சரணாகதின்னு ஓடி வந்துருவேன். நீ எப்போ வருவேன்னு நீங்க வேண்டுனீங்க, அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கேன்னு பாபா சொல்றார். அப்போ நமக்கு வேணும். இப்போ பாபா வந்திருக்காருன்னு சொன்ன உடனே ஓடி வந்துட்டோம் கூட. இன்னும் புரியல, போக போக நல்ல தெளிவா புரியும். 3ஆம் கண் திறக்கும், இந்த 2 கண்ணு மூடும், பார்த்தோம் இல்லையா? அப்ப என்ன ஆகும், நாம வாங்க முடியும். நாம இங்க பரமாத்மாவோடையும் கனெக்ஷன் இருக்கு நமக்கு, இந்த பக்கம் உலகத்தோடையும் கனெக்ஷன் இருக்கு நமக்கு. இந்த உலக மக்கள் நம்மோட கனெக்ஷன்ல இருக்காங்க, பாபா கூட கனெக்ஷன் இல்ல. பாபா நம்ம கூட கனெக்ஷன்ல இருக்காரு, அவங்க கூட கனெக்ஷன்ல இல்ல. அப்ப நடுவுல இருக்கிறது யார்? நாம தான் பாலமா இருக்கும். அதனால நாம பாபா கிட்ட வாங்கி இந்த உலகத்துக்கு கொடுக்கிறது தான் அந்த சங்கரனுடைய பாட்டு. அதனாலதான் பக்தியில பம்பம் மகாதேவ் அப்படி எல்லாம் சொன்னாங்க. மகாதேவன் யாரு? தேவன்னா கொடுக்கிறவன் அர்த்தம். தேனேவாலா, கொடுக்கிறவன் தேவன். அதுலயும் மகாதேவன் யாரு சொல்றாங்க? சங்கரன் சொல்றாங்க. என்ன, சங்கரன் 3ஆம் கண் திறக்கும் போது எல்லாருக்கும் விடிவு, எல்லாருக்கும் முக்தி, எல்லாரும் பரந்தாம் போறாங்க, நிம்மதியாய் போறாங்க, கவலையிலிருந்து விடுபடுறாங்க. அதான் மகாதானம்னு சொல்லக்கூடியது, மகாதேவன் சொல்லக்கூடியது. அது மாதிரி அந்த ஒரு நிலையில பார்வதி இப்ப நாம இல்லாம இந்த உலகத்துக்கு யார் செய்து கொடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. பாபா நேரடியா கொடுக்க முடியுமா? அவர் கொடுக்கிற ஞானத்தை நாம கொடுக்கிறோம், அவர் கொடுக்கிற அன்பை நாம இவங்களுக்கு கொடுக்கிறோம், அவருடைய ரூபத்தை நாம வெளிப்படுத்தும். இப்ப நான் இல்லாம அவர் செய்ய முடியுமா உலக மாற்றத்தை? ஏன்னா உலகத்துக்கும் அவரை புரிஞ்சுக்க சக்தி இல்லாதது. அப்ப பரமாத்மாவே வந்தாலும் பிரம்மா இல்லைன்னா நமக்கு எப்படி பாடம் கிடைக்காதோ, அப்ப நாம எல்லாரும் இல்லாம உலக மாற்றமும் நடக்காது. சரி, நாம மட்டும் இருந்தோம், பாபாவே வரல, அப்ப உலக மாற்றம் நடக்குமா? அதுவும் நடக்காது. அப்போ சக்தியும் சிவன் கிட்ட இருந்து அந்த சக்தியை அடைந்தவர், பரமாத்மாவின் சக்தியை அடைந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால்தான் உலகம் இயங்கும். அதைத்தான் சிவனும் சக்தியும் அப்படின்ட்டாங்க. நமக்கு அங்க தனி மெஜாரிட்டி ஒண்ணும் கிடையாது, நமக்கு எந்த அடையாளம் கிடையாது. சிவனுடைய சக்தியை அடைந்தவர்கள், அவ்வளவுதான். அப்ப அந்த சக்தி அடைந்தவர்கள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சக்தியை வாங்கி கொடுக்க ஒரு மீடியேட்டர் நாம எல்லாருமா இருக்கும். இதுதான் யோக பலத்தால் உலக மாற்றத்தை செய்யக்கூடிய வல்லமை பிரம்மா மூலமா நடந்துகிட்டு இருக்கு. நாமே தவத்தின் ரூபமா இறுதியில சங்கரனாக மாற போறோம். இப்படி உலகத்தை எல்லாம் கட்டி காப்பாத்தி நாளைக்கு இந்த உலகத்தின் எஜமானர்களாக வரப்போறோம். அதுலயும் முதன்மையான காரியம் செய்தவர்கள் அந்த உலகத்தின் எஜமானராக போறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே இப்போ சூட்சுமத்துல இருக்காங்க, எல்லாம் சூட்சுமத்துல இருக்கு. இப்போ சங்கரனுடைய உருவம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நாம தான் சங்கரனா, உள்ளுக்குள்ள நம்ம பண்ற தவம் தெரியுமா? சூட்சுமா இருக்கு. நம்ம புதிய உலகத்தை சிருஷ்டிக்கிறோமே, புதிய குணங்களை உருவாக்குறோமே, யாருக்காவது வெளியே தெரியுமா? பழசெல்லாம் நம்ம யோக அக்னியில அழிக்கிறோமே, அது யாருக்காவது தெரியுமா? பாபாவை நினைக்கிறோமே, அது யாருக்காவது தெரியுமா? அவர் கொடுத்த ஞானத்தை சிந்திக்கிறோம், அது யாருக்காவது? நம்ம முயற்சி தெரியுமா? நம்ம மாற்றம் தெரியுமா? நம்ம வளர்ச்சி தெரியுமா? வெளியே தெரியாது. அப்ப இந்த படைக்கும் காக்கும் அழிக்கும் இந்த 3 காரியங்களும் சங்கம யுகத்துல இருக்கிற பாபாவின் குழந்தைகள் தான் செய்துகிட்டு இருக்கோம். அதுதான் சூட்சும ரூபத்துல சூட்சும உலகம்னு ஒண்ணு இருக்கு. அங்க சூட்சும உலகத்துல இந்த திரிமூர்த்திகளும் இருக்காங்க. அதாவது நம்முடைய சூட்சும உருவம் அங்க இருக்கு. நம்ம இங்க செய்யற நிகழ்வுகளின் கணக்கு அங்க இருக்கு. இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க பதிவாயிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் அது. புரியுதுங்களா? உங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைச்சதுங்களா? கண்டிப்பா சிஸ்டர். இப்போ நீங்க வேற யாராவது ஏதாவது புரியலன்னா நீங்க கேட்கலாம். ஒரு டவுட் கேட்க வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி ரொம்ப ஆழமான விஷயங்களை ரொம்ப எளிமையா சகோதரி நமக்கு புரிய வச்சிருக்காங்க. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்காப்பா? எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஓகே, எல்லாம் தபஸ்யா பண்ற சங்கரனா மாறிட்டாங்க. இங்க பாருங்க, ஒரு 70 இன்னைக்கு 70வது நாள், 70 கிளாஸ் கேட்டிருக்காங்க. அவ்வளவு ஞானம் அவங்களுக்குள்ள ஊறிட்டு இருக்கு.
ரொம்ப அருமை. உலகத்துக்கே மூத்தவர்கள் இவங்க எல்லாம். இன்னும் அவங்கள பத்தி அவங்களுக்கே தெரியல. இயேசு, புத்தன், எல்லாரை விட தேவர்களை விட உயர்ந்தவர்கள் நீங்க எல்லாரும். அது முதல்ல உணருங்க. வெளியே வாங்க. கூட்டுக்குள்ள இருந்த புழு பட்டாம்பூச்சியா வாங்க. அதுக்கு பாபாவை பிடிங்க. தினம் முரளி படிங்க. கண்டிப்பா நடக்கும். செங்கல் மேல செங்கல் வச்சா வீடு தயாராகி ஆயிடும் இல்லையா? அப்படித்தான் இதுவும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ரொம்ப அருமையா. எதுக்குங்க சிஸ்டர், ப்ளீஸ். இட்ஸ் மை டியூட்டி, இட்ஸ் மை பிளஷர். தேங்க்யூ சோ மச். ஓகே, எல்லாரோடையும் பேசுனது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் வாய்ப்பு கொடுத்த சகோதரிக்கு நானும் பிரதி நன்றி சொல்றேன். பாபாவுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி எல்லாருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்யூ மேம். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஒரு நான் நிமிடம் லீவ் ஆயிக்கட்டுமா சிஸ்டர்? ஒரு நிமிஷம் ஓகே. சைலன்ஸ்ல இருந்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு ஓகே, நிமிஷம் சைலன்ஸ். ஓம் சாந்தி. எல்லோருக்கும் சாந்தி சிஸ்டர். ஓம் ஓம் சாந்தி. சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. குட் நைட். தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ மேம்.